கொடிய குணம்படுத்த என் பேர் தான் ராகு என்பார்கள். ஆமா அதோட இல்ல நான் கட்டி அடி பெண்களை கண்டுமே உடனே சென்று தாட்சணை பார்க்காம கையை கிட்டிய மாட்டி ஒரே நெறியாக நிறுத்தி வருவேன். அதோட கல்வி செய்த மாயையினாலே வாழ்ந்திருக்கூடிய 9 நபர்கள் ஒருவனாகிய தன் புள்ளிய தானே புதிக்கக்கூடிய கொடிய குடம் கொடுத்த ராகு என்பார்கள். போகவும் அங்கு நடிகர் என்ன ஒரு சிங்காரம் போகவும் ஏதோ காரணமாக மண்டலேஸ்வரர் அழைத்திருக்கிறார். சென்று பார்க்கலாமா? சுவாமி மண்டலேஸ்வரர் மங்களம் உண்டாது. ஆனால் பகவானே என்ன செய்ய நீ என்ன காரணம்? நீங்க கட்டளை
தேவா, கொடுத்த கடனை வசூலிப்பதற்கு ஆளில்லை என்று என் புதன் பகவான் சிந்தையில் நினைக்க உங்களை வரவழைத்தேன். நீங்கள் சென்று புதன் பகவானை சந்தித்து அவர் கொடுக்கக்கூடிய வேலை சீக்கிரம் முடித்து கிரகமண்டலம் வந்து சேரும். அப்படியே ஆகட்டுங்க. பாய் வாங்க பாய் வாங்க பாய். எட்டியாகி பொன்பதானவர் உண்டோ எந்த இடத்திற்கு போக வேண்டும் நீங்கள் தெரிவித்தால் போதும். மோதி தோடுதவங்க பல்ல உடப்பேன் என்று மிரட்டி வாங்கி கொண்டு வருகிறேன். கட்டளிடம் செட்டியாரே. பாய் திருவாரூர் ஒருத்தன் சுருக்கு மாட்டிக்க போனான். அண்ணவனை கொண்டு வந்து அவன் விரதத்துக்கு பங்கம் இல்லாமல் அவனுக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்து 1,00,000 பொண்ணை கொடுத்து வியாபாரத்தை பாடுறான்னு கொடுத்த அந்த பணத்தை அப்படியே வச்சேன்னு சொன்னான். செட்டி தூங்கலாம் வட்டி தூங்க கூடாது. செட்டியார் எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து வச்ச அந்த பஞ்சாயத்தின் பிரகாரம் அவங்க எனக்கு 7,000 பொண்ணு கொடுக்கிற மாதிரி வருது. 7,000 பொண்ணு உனக்கு கொடுக்கணும். அந்த 7,000 பொண்ணை கேட்டா யாராவது ஒரு தலைவர் அனுப்பு அவங்க கையில கொடுத்து அனுப்புறேன் ஓ அப்படின்னு சொல்றான். அதனாலதான் உன்னை வர வச்சேன். ஆனா ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? அவனுக்கிட்ட நீ எப்படி கேப்பியோ என்ன செய்வோ தெரியாது. ஏன் 7,000 பொண்ணுல குறைய கூடாது. அது மட்டும் அல்ல, உன் சைக்கிள் வாடகை, உன் சாயா செலவு, தம்மு செலவு, பிரியாணி செலவு, உனக்கு உண்டான கூலி அனைத்து அவங்கிட்ட தான் வாங்கிக்கணும். தனியா வாங்கிக்கணும். அது தனியா வாங்கிக்கணும். 7,000 பொண்ணுல ஒரு பைசா குறையக்கூடாது. அது எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறோம் என்னன்னு ஆளை புடிச்சு கொடுக்குறேன். செட்டியாரா இந்த கல்லுதா மேல போய் கீ வந்து ஆமா அப்படியே உடனே வந்து பண்ணிடுறேன். அது போல அதானே எனக்கு வேணும். அப்படியே ஆகட்டும். ஆளை கட்டு. இது பாத்தீங்கன்னா எனக்கு சேர வேண்டிய பணத்தை 7,000 பொண்ணையும் இது இருக்கார பாய் அவர் கையில கொண்டு அனுப்பு நான் வாங்கிக்கிறேன். யார் செட்டியாரா? என்ன கிருபாங்க பார் மோசக்காரன் ஆமா அவனை பாத்தியா? பாத்துனே சாக்கு கட்டிக்கிறான். அவன் எங்க பூய் கடிக்க போறான் உனக்கு? கடன் கொடுக்கலாமா? இவனுக்கு பார்த்து கடன் கொடுக்கலாமா? பாய் இந்த பக்கம் வா. இந்த பாத்தியா பாய் நீ சொல்றதெல்லாம் சரிதான். பொம்பளைக்கு காலை பாக்கணும். படிமா படியாதுனா பாய் உன் வேலையை காட்டுற பாத்தியா காலிலே நெட்டி போட்டிருந்தா திருமணமான பெண்ணு திருமணம் ஆச்சா ஆவலியா அப்படின்னு பாக்கணும். அந்த பொண்ணு குடும்ப அடக்க பொண்ணாச்சு அவளுக்கு அகடாரம் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி ஆண்களுக்கு முகத்தை பாக்கணும். அவன் இடுப்பு தாக்க பாத்தியா தவிர அவன் முகத்தை பாத்தியா ராஜகலை. ஆமாண்டா அப்பேற்பட்ட பெருத்த அரசன். அதனாலதான் நம்பி அவனுக்கு நான் கடன் கொடுத்தேன். அவனுக்கு விரதம் கிடக்கூடாது கொடுத்தேன். என்னை இப்பேற்பட்ட மோசம் பண்ணிட்டான். எனக்கு தேவை என் துட்டி 7,000 பொண்ணு. ஆமா அதெல்லாம் நான் தனியா வாங்கிக்கணும். ஆமா சரி கையில் போட்டு பாத்தீங்கன்னா இந்த பாய்க்கு கொடுத்த என் பணத்தை பேர் என்ன? கிருபாஞ்சனன். நீதான் அயோத்தி மன்னன் கிருபாஞ்சனா? ஆமா கிருபாஞ்சனன். ஆமா அயோத்தி மன்னன் கிருபாஞ்சனன். ஆமா பேரை தூக்கி கொடுக்கலாமா? கிருபாஞ்சன் நம்மளுக்கு வாயில வராது. இவன் 7,000 பொண்ணு உனக்கு கொடுக்கணும். உனக்கு எப்படி கொடுக்கறது? ஆமா ஆனா ஒன்றே கஷ்டம் எஜமான் படத்தை
வாங்க கண்ண போறான்னா இவங்க நாராயணன் என்றா வீடியோ என்னோட காசி பட்டணத்திலே வந்தால் ஒரு மாத காலத்திலே பிச்சை தருகிறேன் ஐயா. நீ கொடுக்கல என்ன கொண்டு தெரியுமா? ஆ, என்ன பண்ண தெரியுமா? சரிதான். ஆனா சீக்கிரமா சித்தாடு சீக்கிரமா பொன்பாடு இத்தனை விதமும் செய்வேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. அரே இது மாத்திரமல்ல அதிகம் அரே இருவாங்கி அரே இது மாத்திரமல்ல அதிகம் சம்மதிக்கிறேன் அல்லா ஒரே குட்டாக நான் சாதாரண ஆள் கிடையாது. செட்டியார் ஏமாத்திடலாம் உங்க கலை என்ன ஏமாத்த 7000 பொண்ணு எப்படி கொடுப்ப? காசு பட்டணத்துல பிச்சை எடுத்து தருகிறேன் ஐயா. பிச்சை எடுத்து? ஆமா. நல்லா ஜனங்க நல்லா கேட்டுக்குங்க. 7000 பொண்ணை இவன் பிச்சை எடுத்து கொடுத்துருவானா? எனக்கு அது இல்லாத எனக்கு வட்டி முதல்ல எனக்கு தெரியும் கரங்க குடி எனக்கு தெரியாது. ஆமா. கனிவுடன் வீடு கண்டு பிச்சை வாங்கி கடன் தீர்க்க முடியுமா? மூடா கேளா நல்லா கேட்டுக்குவா. பனி பேஞ்சி இந்த தெருவில் வெள்ளம் போமா? ஏன் மேல விட்டோம்? பனி பேஞ்சி இந்த தெருவில் வெள்ளம் விடுமா? பனி பேஞ்சி பயிர் விளையுமா? இவன் பிச்சை எடுத்து எனக்கு தரம் கொடுக்க முடியுமா? நல்லா கேட்டுங்க ஜனங்களா. இவன் வாங்கின கடனை பிச்சை எடுத்து எனக்கு தர முடியுமா? வாங்கின குடிக்க பாக்குறான். யார் வாய் யார் வாய் நம்ம தோகையை கொடுக்க பாக்குறான். நமக்கு தரம் கொடுக்க முடியாது. ஐயா
ஆமா திருடு குடிக்காத படத்துக்கு அளவுறா பாரு குடிக்கிறதா குடிக்கிறா அப்படியே அந்த பிளான் வாங்கிட்டே அட பண்டா உனக்குமே பாப்பாதி ஏலடா பண்டா உனக்கு ஜூம் பண்றா வேணாம் கூட அப்படியே கடந்து இல்ல வேணாம் கூட அப்படியே இருந்தா நீ ஒரு அண்ணன் குறைக்கவில்லையா படியே முதுகிலே கை குதிக்கிறாய் கொஞ்சம் கூட உனக்கு ஏறக்கமில்ல போட்ல வேணும் என்னென்ன இங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு செய்யப்படுறாங்க கரைக்கிறது சரி இன்னைக்கு இங்க ஊருக்கு போங்களா மாறிய பொங்கல் பால் போடுமா ரெண்டும் லீவ் போட்டுடா நேற்று போட்டேன் நேற்று லீவ் போடலாம் நேற்று லீவ் போட நீ லீவ் போடுவோம் சாக்கடை வச்சு லீவ் போடுவான்னு இப்ப 5 நிமிஷம் தான் வந்து இருக்கு அதுக்குள்ள எத்தனை பாக்ஸ் காலி ஆகிட்டு தான் போகும் போல
என்ன கட்டிக்கிறான்? அவன் என்ன கட்டிக்கிறான்? என்ன கட்டிக்கிறான்? அவனை போய் கடன் கேக்குறியா? எவன் சுண்ணாச்சி கும்பிடாம இல்லையா? அவனே ஒரு பீடிக்கு உங்களுக்கு ஊம்புறான், அவன் போய் உங்களுக்கு கடன் கொடுப்பான். இன்னும் 2 அடிக்கணும். ஏண்டா நீ குடிக்கிற கடா பூட்டி கிட்டிய மாட்டி அண்ணங்கள் பூட்டி சுடு வெள்ளி நிறுத்தி குதிக்கிறான் கடிக்கிறான் குதிக்கிறான் பாவம் பாய், நீ கூட பாவம் பாய், நான் கட்டிக்கிட்டு நீ மூடி வாடா. நீ வாடா பாவம், அவங்க நீ பணம் கொடுக்குறியா? கை கால்லாம் வலிக்குதுடா. மகாராஜர வேஷமா உனக்கு கேண்ட வேண்டிய தொகை ஊக்கத்தொகையை எடுத்து செல்லுங்கள் ஐயா. தெரியலையா? என்ன சொல்றேன்? காட்டு போயிட்டு போது வாங்கி உனக்கு யோகி இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப நான் உன்னை அடிச்சனா இல்ல, உதச்சனா இல்ல, ஏறி குதிச்சனா கிடையாது, இல்ல இல்ல ஆனந்தல் போட்டுறா கிடையாது, பாவமா இருக்கு, பாவமா இருக்கு. ஆமா ஆமா, கிருபஞ்சனை பார்த்தா பாவமா இருக்கு. கிருபஞ்சனா நான் தரகரே, கோழி போனதால என் ஆவியும் போகுது, கடன் கொடுத்ததும் இல்லாத இவட்ட கத்தி கத்தி என் குரலையும். அதனால நான் ஒண்ணு சொல்றேன், என்னமோ சனிவாரம் பிறந்த புண்ணியம் நடத்துறேன், அது எனக்கு கொடுக்குன்னு சொல்லிட விட்டுற ஒண்ணு.
கொடுத்துட்டு சொல்லிடு நான் விட்டு இப்ப அப்படியே விட்டுறேன் போயிடுறேன் ஒண்ணும் பண்ணல எதுவும் கொடுக்கல எதுவும் பண்ணல காசு கொடுத்தா பணம் கொடுத்தா எதுவும் கொடுக்கல இந்த சனிவார பண்ணிட்டா ஒரு கொடுத்தா ஒரே வார்த்தை என் குருவாய வதத்தை சொல்லும்போது மறையத உணர்ந்தவர்கள் மாதவர் குருவல் சார் ஒருவாக மனமாக என்று கொடுத்துடு விரதம் வாங்க பெருமையா எனக்கு அளித்த இந்த விரத புண்ணியத்தை ஒருவருக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்ல மாட்டேன். இந்த ஆவியே போனாலும் சரி பகவானுக்கு தான் பிடிச்சி செய்வேன் தவிர அப்ப எனக்கு கொடுக்க மாட்டேன். யாரும் உனக்கு கொடுக்க மாட்டேன். பணத்தையும் கொடுக்க மாட்டேன். எனக்கு டோக்கர் கொடுக்க பாருங்க. நான் காசி பட்டணத்தை பிச்சர் தரேன். பிச்சர் தரேன்றா. சரி எடு. பிச்சர் எடு. எடு. காசில் இதுக்கப்புறம் முக்கியமான வேலையா அவரு தான் அந்த அக்கா 50 நிமிஷம்டா 50 நிமிஷம்டா ஏ அம்மா அவரவர் கையில் உள்ள காணியை செலுத்தி அவர் கடனை தீர்ப்பதற்கு எங்க கையில் உள்ள போடுறோம் உங்க கையில் உள்ள போடுங்க போடுங்க ஒரு 100 ரூபாயா காசுலாம் பரவாயில்ல கையை காது மூக்குறதுக்கு கை அரசர் அப்படி கையெழுந்துகிறார். அரசனுடைய மனைவி சக்தி யானையானவர் ஐயருடைய அடைக்கலமாக இருந்தார். இன்றைக்கு ஐயருடைய தகப்பனார் ஈவக்கடன் செய்வதற்காக மாவினை அவர் காலகத்தை தேடி வருகிறார். அவன் வந்து விட்டாதான் அவன் திரும்பி போவான். பார்க்கிறவர்கள் சத்திய ஜானகி தேடி போவான்.
படகத்தே எல்லாம் பகவானுக்கு போட்டு கத்தமலை படகத்தே நாட்டை இழந்து குடிமக்களை இழந்து ஐயா மண்டூர் ஐயா நாட்டி பஞ்சமா பாதகம் செய்தோமா என் மகனை இழந்தேன் குடிமக்களை இழந்தேன் என் மன்னனையும் மைந்தனையும் பார்த்தேனா நாராயணா ஐயா நாடு இழந்து ராஜா இழந்து மகனே மகனே ஊட்டி ஊட்டி வளர்த்தேனடா கண்ணே கண்ணே நீ விட்டு பிரியும் பொழுது அம்மா அம்மா கோபாலங்க இருக்காரா ஒரு கோடி தந்தை இருந்தால் ஒரு தாய்க்கு ஈடாகாத அம்மா ஆமா அப்படி அப்படி கதறி கதறி அழுதாரே கண்மணி இன்னைக்கு எல்லாரும் ரசிக்குவாலம் போட்டு நம்ம கண்ணு எனக்கு ஏமனே வரங்க ஆட்டம் இந்த ஈட அழிஞ்ச பொண்ணாருக்கு எனக்கு இட்டா வரோம் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாயே இன்னைக்கு நான் கொள்ள அரசி குளம் போட்டு நான் பேத்த சிறாளா இன்னைக்கு இந்த கோயில வரங்காட்டம் அந்த கோவிலும் பெருமாறும் இந்த ஈட அடிஞ்ச பொண்ணாருக்கு என் கட்டணைக்கு கொடுத்த வாரம் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாயே இன்னைக்கு நெறிஞ்ச முள்ளு சல்லாடையா ஏன்னா பேத்த சீராளா நீ பொண்ணார என் நெஞ்சுக்குள்ளே எனக்கு சஞ்சாலம்மாயே இன்னைக்கு இறஞ்ச